ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சில சந்திப்புகளுக்கு அனைத்து சிவப்பு களமும் உள்ளது. இல்லை எது சரியானு பார்ப்போம். பாதுகாப்பு. அடுத்த கொஸ்டின், சாதாரண பேருந்து பாதை திங்கள் முதல் வெள்ளி வரை. பேருந்தோட டைமிங் எடுத்துருக்காங்க. நீங்கள் எதுன்னு சரியானதை பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் பார்க்குறேன். சரியானது காலை 7:30 முதல் 9:30 வரை மற்றும் மாலை 5 முதல் இரவு 8 மணி வரை. ஓகே, 3வது கொஸ்டின், இந்த காட்சி அர்த்தம். ஆக்சிடெண்டான மாதிரி போட்டிருக்கு. இட்ஸ் இட் க்ளோஸ். இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் வே வெளியேறும் இடத்தில் சாலை மூடல். அடுத்த கொஸ்டின், சில நேரங்களில் உங்கள் பயணப்பாதை சாலை பணிகள், நிறுத்தப்படும் வாகனங்கள் போன்றவற்றால் தடைப்படலாம். உங்கள் பயணப்பாதையில் தடைகளை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டது. நீங்கள் வலதுபுறம் செல்வதற்கு முன் உங்களிடத்தில் உத்தேசித்த பாதை பாதுகாப்பாகவும் தெளிவாகவும் இருப்பதை உறுதி செய்ய கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், இரவில் எப்போதும் நன்றாக ஓட்ட வேண்டும். ஆன்சர், உங்கள் ஹெட்லைட்களில் எல்லைகளுக்குள். அடுத்தது, இந்த அறிகுறியை கண்டால் வேகத்தை குறைக்கோ. சரியான ஆன்சர். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 ஒரே மாதிரி தான் இருக்கு ஆன்சர். சரியானதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது ஒவ்வொரு டேஷ் வினாடிக்கு ஒரு முறை உங்கள் பின்புற கண்ணாடியை சரிபார்க்க வேண்டும். 5 முதல் 10 வரை. இந்த அறிகுறியை கண்டால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு மலை தங்கும் இடம். பைக்கில் வரவங்களுக்கு நிச்சயத்துக்காக கொடுக்கப்பட்ட இடம். மைய விளக்கு திசை டேஷ். இதுக்கு என்ன ஆன்சர்? உங்கள் காரை வெளியே தள்ளுகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின், இந்த சாலை குறிப்பது என்றால் என்ன? இந்த சின்ன முக்கோண படம் போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் கேட்குது. வேகத்தை குறைத்து பிரதான சாலையில் இருந்து போக்குவரத்து வழிவிடுங்கள் என்னையும் குறித்து இங்கே கேட்டிருந்தாங்க. அடுத்து, போக்குவரத்து விளக்குகள் இல்லாத கட்டுப்பாடற்ற சந்திப்பில் வழி விட்டு அல்லது நிறுத்தும் அடையாளம் நீங்கள் வலப்புறம் திரும்பினால். இது என்ன பார்ப்போம். எதிர் திசையில் இருந்து இடப்புறம் திரும்பும் போக்குவரத்து வழிவிட வேண்டும். ஓகே, அடுத்தது, சாலையின் சேற்று பகுதியில் அல்லது வழியாக வாகனங்கள் ஓட்டும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதசாரிகள் மீது செயல் நீர் தெளிப்பதை தவிர்க்க வேகத்தை குறைக்க வேண்டும். இந்த அடையாளம் அர்த்தம் ஸ்டாப் போடுறது. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, வெள்ளை கோட்டிற்கு முன் நிறுத்த வேண்டும். ஏனெனில் முன் எச்சரிக்கை விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கே எச்சரிக்கை விளக்குன்னா முன்னாடி அமைக்கிறாங்க. முன்னால் உள்ள போக்குவரத்து விளக்கின் தெரிவு நிலை திருப்திகரமாக இல்லை. ஓகே, அடுத்தது, இந்த அப்புகுறியை கண்டால் இடது பக்கம் திரும்பக்கூடாது போட்டிருக்கு. இடது பக்கம் திருப்பம் இல்லை. போக்குவரத்து விளக்கு சந்திப்பில் இருந்து நகரும் பொழுது வேண்டாம் டேஷ். இது என்ன ஆன்சர்? பாதுகாப்பாக தொடரும் முன் நகர்த்தவும். பாதுகாப்பாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இமாஸ் அடையாளம் என்றால் என்ன? முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு அடைச்சிருக்கு. வலதுபுறம் இடதுபுறம் ஓப்பன் இருக்கு. ஓகே, வலது மற்றும் இடது திருப்பம் மட்டும் தம்மணி சாலை முன்னால் மூடப்பட்ட பாதைகள் வழியாக. ஓகே, அடுத்து, வாகனங்கள் பயணிகளுக்கும் அனைத்து நபர்களும்
அவர்களின் வயதை பொருட்படுத்தாமல் என்ன சிம்பிள் சரியான முறையில் பில்ட் போட வேண்டும். யாராக இருந்தாலும் வயசு பார்த்தாலும் சிம்பிள் போட்டுக்கணும். தான் அசிரனாலும் மதிப்பதான். பின்வரும் குறிப்புகள் தடுப்பு அம்புகள் பற்றி இந்த அறிக்கை உண்மை. எதுக்கான இதை கருப்புலாம் போட்டிருக்காங்க கேட்குது. பேருக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். மாற்றுசாரிகள் இன்னும் சாலையை கடக்கும் பொழுது பாக்கெட்டை விடக்கூடாது. ஓகே, 20வது கொஸ்டின். முன்னெச்சரிக்கை விலகுகள் என்பது 2 ஒளிரும் அம்பீர் விலகுகள் கேஸ் ஒளி சிகிச்சைகள் முன்னால் மற்றும் நீர் நிறுத்த தயாராடைகள் ஆகியவற்றை கொண்ட ஒரு சம்சையாகும். 1